பார்க்க சூப்பராக இருந்துச்சு. தளபதி ஆக்டிங் வேற லெவல் தான். தளபதினாலே மாஸ்டாங்க. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தளபதி அண்ணா. நாளைக்கு பர்த்டே, நாளைக்கு துப்பாக்கி ரிலீஸு, நாளைக்கும் வரோம். நாளைக்கு பார்க்குறோம். நல்லா சூப்பராக இருக்கும் ப்ரோ. எல்லா பாட்டும் நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். அந்த காமெடி தான், வடிவேலு காமெடி ரொம்ப நல்லா இருக்கும் ப்ரோ. நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கும் ப்ரோ. ப்ரோ ஹாப்பி பர்த்டே தலைவா. ஓகே போக்கிரி சூப்பராக இருப்பான். ரொம்ப நாள் கழிச்சு இப்போ அவரை அந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்காக அந்த பஸ்ஸாங்கில் ஆடுவார்னு அப்போ எதிர்பார்க்கல யாரும். இந்த படத்தில் செம்மையாக ஆடி இருக்காரு. மறுபடியும் ரீரிலீஸ் பார்க்கும்போது கொஞ்சம் குவாலிட்டியாக நல்லா இருக்குது. நம்ம அப்போ பார்த்தப்போக்கு இப்போ பார்க்குறதுக்கும் குவாலிட்டியாக இருக்குது. இல்லை கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கிளாரிட்டி நல்லா இருக்குது. நான் ட்ரைலர்லேயே பார்த்துட்டேன் அந்த குவாலிட்டி. படம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தோம். ஆனால் குவாலிட்டி செம்மையாக இருக்குது. ஆமாம், ஏதோ அந்த இதோட ரீமேக் தானே அது. அந்த படம் பேர் என்னன்னு தெரியல, அதோட ரீமேக் தான். பட் அது பிரபுதேவா வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. அது ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ஸ்டெப்லாம் செம்மையாக போட்டு வச்சிருக்காரு. ஆமாம், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வடிவேல அவர் அந்த பழைய காமெடியெல்லாம் நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இப்போ மறுபடியும் டிவியில் போட்டு பார்த்துட்டு இருக்கிறோம். பட் அது இந்த ஆமாம், கிளைமேக்ஸ் வரைக்குமே அப்படி தான் போவோம். அவர் ஒரு மாதிரி கன்னை ஹேண்டில் பண்ணுவார்ல, அதெல்லாம் நம்ம வீட்டில் நிறைய டைம் ட்ரை பண்ணி பார்த்துருப்போம். அந்த சாங்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்குது. அவன் அந்த டேடி மேம் அந்த ஐட்டம் சாங்லேயே தான் இருக்கேன். இந்த படம் ஏதாவது கேட்பேன்னா நான் சுறா தான் கேட்பேன். அது இன்ட்ரெஸ்டாக சூப்பராக இருக்கும். தளபதி நீங்க பாப்பா வடிவேல் காமெடி நல்லா தான் என்ஜாய் பண்ணீங்களா? தேங்க்யூ. படம் சூப்பராக இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சா? பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே தளபதின்னு சொல்லுங்க. ஹாப்பி பர்த்டே தளபதி. தேங்க்யூ பாப்பா. கெத்தா இருக்குண்ணா. எத்தனை தடவை பார்த்தாலும் மாசு தான். மியூசிக்லாம் தியேட்டரில் வைப்பு எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு அண்ணா. நல்லா இருக்கு, நல்லா பார்க்கலாம். இவ்வளோ நாள் கழிச்சு ஏற்கனவே பார்த்தது தான். பார்த்தது இப்போ எஃபெக்டில் பார்க்குறது எப்படி? பரவாயில்ல, நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குதுப்பா, அருமையாக இருக்குது. சவுண்ட் நல்லா தானே? நல்லா அற்புதமாக இருக்குது. படம் எப்படி சார் இருக்கு? ஏன்னா படம் நல்லா இருக்குங்க. சவுண்ட் எப்படிலாம் இருந்துச்சு? படம் பரவாயில்ல. அந்த படமே மறுபடியும் போட்டுக்கிட்டு இருக்கான். வேறு ஒன்று படம் எப்படி இருந்துச்சு? அப்பவும் சரி இப்பவும் சரி விஜய் எனக்குமே மாசு தான். எப்போ எத்தனை நாள் கிடைச்சாலும் சரி, இன்னும் பழைய படம் போட்டாலும் சரி, விஜய் படம் மட்டும் எப்பவும் கெட்டாக தான் போகும். குஷி எதிர்பார்க்குறேங்க, அதை போல சொல்லுங்க முதல்ல. குஷி தளபதி ஒரு பர்த்டே சொல்லிடலாம். இனிய பிறந்தநாள் விஜய் நல் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே தளபதி. விஜய் பிறந்தநாள் வாழ்த்துக்கள்ண்ணா. படம் சூப்பர்ண்ணா. சூப்பரா அண்ணா. விஜய் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். படம் வேற லெவல். படம் நல்லா அதையும் பார்த்துருக்கேன். நான் தேட்டரில் தான் மோஸ்ட்லி விஜய் படங்கள் மோஸ்ட்லி நான் தேட்டரில் பார்த்துருவேன். ஸோ அதனால் அது பிரச்சனை இல்லை. அவர் நம்ம கில்லிக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பட் அவருக்கு என்ன கேரக்டர் கொடுத்தாங்களோ அதை கரெக்டாக பண்ணி வச்சுருக்காங்க. அது நல்லா இருக்குது. ஆனால் தளபதிக்கு நாளைக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே தளபதி. ரொம்ப இன்னும் ஏதாவது அப்டேட்டு அந்த கோட்லேருந்து ஏதாவது ஒன்று விடுங்கப்பா. ஏதாவது ஒன்று பார்க்க வெயிட் பண்ண முடியல. சாங் இன்னைக்கு விட்றாங்களா? நாளைக்கு 6 மணிக்கு வெயிட் பண்ணுறீங்களா? எந்த அளவுக்கு? ரொம்ப ஈகர்லி வெயிட் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு எந்த அப்டேட்டுமே கொடுக்காம இருக்கிறாங்க. அந்த ஏஜிஎஸ் என்ன தான் பண்ணிருக்கான்னு தெரியல. பட் ரெண்டாவது ஒரு அரசியல் முகம் அப்படி போயிட்டு இருக்காரு. எனக்கு படங்களாக வருது. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? எனக்கு அவர் அரசியலுக்கு போகாமல் தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் நடிச்சிட்டு இருந்தாலும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு அது பர்சனலாக பிடிக்கல. ஆஸ் எ ஃபேனாக எனக்கு பிடிக்கல. ஆனால் அதுக்கும் அது அவங்க எல்லாரும் அந்த சர்க்காரில் சொல்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. பட்டு எனக்கு அரசியல் வேணான்னு தோணுது. அவ்வளோதான். ஒருவேளை அப்படி முழு நேரம் படத்தை விட்டுட்டு அரசியல் இறங்கி ஏதாவது மாற்றம் தர முடியுமா? யாருமே இது வரைக்குமே தந்தது இல்லையே. இவர் மட்டும் வந்து என்ன பண்ண போகிறாருன்னு தான் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா எதுவுமே பண்ண விட மாட்டாங்க. நான் ஒருத்தர் நல்லது பண்ணுன்னு நினச்சிட்டு வந்தால் அது நடக்காது. அவ்வளோதான். ஆமாம், சொசைட்டி அப்படி இருக்கப்போ அவர் மட்டும் வந்தால் மட்டும் என்ன நடத்துகிற போகும்? ஏன்னா ஓட்டு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் எதுவும் நடக்காமல் போயிடும். அவர் எது நினச்சாலும்
மக்கள் வந்து அதை ஏற்றுக்கணும்ல, அது எல்லாரும் ஏற்றுப்பாங்களான்னு தெரியாது எனக்கு. ஆனால் கொஞ்சம் எனக்கு அரசியல் வர்றது வருத்தம் தான், அவ்வளோதான்.